கெட்டிக்காரனா செம பிரில்லியன்ட், ரொம்ப சின்சியர். நீ யார பத்தி சொல்ற? நம்ம அருளை பத்தி தான். அருளா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேனா அவனை பத்தி. சின்ன பையன் ஆர்வ கோளாறுல கடனை வாங்கி கடையை வச்சுட்டானேன்னு நினைச்சேன். ஆனா நினைச்சது சாதிச்சிட்டானா. ஏய், எதுக்குடா இவ்வளவு பெரிய பில்டப்? அருள் உங்ககிட்ட என்ன சொன்னான்? அது அவனா எதுவும் என்கிட்ட சொல்லலண்ணா. டேய் டேய், எங்கிட்டயே அவன் தைரியமா பேசுவான், உங்ககிட்ட பேச மாட்டானா? அவன் என்ன சொன்னான்? கக்குடா. கக்குன்னா வாந்தியா? விஷயத்த சொல்றான். அது ஒண்ணும் இல்லைண்ணா, அந்த பொண்ணோட வீட்டுல போய் அருள் உங்களை பேச சொல்றானா. ஏன்னா அவன் சொல்றானேன்னு நாம அவசரப்பட்டு போக முடியுமாடா? டேய், இப்பதான்டா கடை ஆரம்பிச்சிருக்கான், அது டெவலப் ஆகட்டும், ஒரு 10 பேர் 100 பேருக்கு தெரியட்டும், அப்ப போய் கேட்கலாம்டா. இல்லைண்ணா, அந்த பொண்ணுக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்துருவாங்களோன்னு அருள் பயப்படுறானா. இதோ பாருங்கண்ணா, இந்த விஷயத்துல உங்க பேச்சை மீறி அருள் எதுவும் செய்ய மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்றேனே தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு அப்பாவா நீங்க அவனுக்கு பண்ண வேண்டிய கடமையை பண்ணித்தானே ஆகணும். அதனால நாச்சியா வீட்டுக்கு பொண்ணு கேட்டு போறது நல்லதுதான் நான் சொல்றேன். டேய், முதல்ல அவன் பொறுப்பா ஆரம்பிச்ச கடையை நல்லா நடத்தட்டும், கடனை அடக்கிட்டோம்டா, அதுக்கப்புறம் போய் பொண்ணு கேட்போமே. டேய், முதல்ல அருள் ஒரு பொறுப்பான மனுஷனா மாறட்டும், அதுக்கப்புறம் நான் ஒரு பொறுப்பான தந்தையாக இருக்கிறேன். ஓகேயா? அண்ணா, அந்த அம்மா அதுக்கெல்லாம் ஒத்துக்கணுமேண்ணா. அதை நினைச்சுதானடா நான் கொஞ்ச நாள் அமைதியா இருக்கேன். எனக்கு என்னமோ அருளோட நீ தான் இந்த கல்யாணத்துல ரொம்ப அவசரப்படுறியோன்னு தோணு. இல்லைண்ணா, அப்படி இல்லை. அந்த நாச்சியா இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்து உங்க பாணியில நீங்க பேசினா கல்யாணத்துக்கு நீங்க சம்மதம் தெரிவிச்சிட்டீங்க அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்கல்ல. இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் அவங்க வீட்டுக்கு போய் பேசணும், அப்பதான் அருளுக்கு நம்பிக்கை வரும்ன்ற. அருளுக்கு மட்டும் இல்லைன்னா அந்த பொண்ணு திவ்யா இருக்குல்ல, அதுக்கும் நம்ம மேல நம்பிக்கை வரும். அப்புறம் யார் எக்கேடு கிட்ட போனாலும் போட்டோம்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு நேரம் நம்ம வீட்டுக்கு வந்துரும்ல. காதலிச்சவங்களெல்லாம் நான் ஒன்னும் சேர்க்கிறேன்னு சொல்லவே இல்லையே. பெத்தவங்க சம்மதத்தோட காதலிக்கிறாங்களே, அவங்களத்தான் நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னேன். அதான் என் பாலிசி. ஆமாண்ணா, அதுக்கான ஆரம்பம் தான் நாம இப்ப அவங்க வீட்டுல போய் பேச போறது. நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட போய் பேசுவோம்ண்ணா.